ஹலோ ஆல். ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? இனிமேல் அந்த டென்ஷன் வேண்டாம். இன்றைக்கி ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஒன் பாட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரோட்டீன் பேலன்ஸ்டு ஃபுட் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த கப்பில் 1 கப் அரிசி, அரை கப் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு தாளிப்புக்காக எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முருங்கைக்கீரை சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இது கூட எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் மிளகாய் போட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம சாதத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த கப்பில் அரிசி, பருப்பு 2 சேர்ந்து 1.5 கப் அளவு எடுத்திருந்தேன். நார்மல் ரைஸ்னால் நம்ம இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். இந்த சாதம் நல்லா குழஞ்சி வரணும். சாதம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். அதனால் அது எல்லாமே கணக்கு வச்சு நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க அரிசி, பருப்பு 2 சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள், தண்ணி நான் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருந்தேன். கீரை சேர்த்து வேக வைக்கும்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதமாக பண்ணி கொடுக்கும்போது ஓரளவுக்கு கீரையை ஒதுக்காமல் சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி தான் சாதத்தோட, தோசையோட எல்லாம் கீரை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களை கீரை சாப்பிட வைக்க வேறு என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் கரெக்டாக கீரை சேர்த்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கீரை நல்லா வெந்துருச்சு. சாதமும் நல்லா குழஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதோட நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவும் சேர்க்கலை. ஏன்னா இந்த மாதிரி கீரையோடு நம்ம ஏதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்கும் போது கீரையோட ஃப்ளேவரே சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வேக வச்ச முட்டையோடு நான் பேக் பண்ண போகிறேன்.
இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.